ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. காஞ்சி மகாபெரியவா பாதம் போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. குருவாழ்க குருவே துணை. இதுவரைக்கும் நம்ம அபிராமி அந்தாதி 21 பாடல் பார்த்துட்டோம். இப்போ 22வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த 22வது பாடலை தினமும் ஒலிப்பதால் அபிராமி அன்னையின் அருளால் நம்முடைய பிறவி தோஷங்கள் நீங்கும். இதுதான் இந்த 22வது பாடலின் பலன். இந்த பாடல் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாலிமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன். இதுதான் இந்த பாடலின் பொருள். இளவஞ்சி கொடியே அதன் பொன் எழிற்கொம்பே தகுதியில்லாதவன் ஆயினும் எனக்கு கிடைத்த கனியே வேதம் விளக்கும் செம்பொருளே பனி திகழும் இமயத்தில் பிறந்த பெண் யானையே பிரம்மன் முதலார தேவர்கள் வரை பெற்றெடுத்த அன்னையே இம்முறை இறந்த பின் மீண்டும் இவ்வுலகில் பிறவாதிருக்க அருள்பாலிப்பாய் அன்னையே. இதுதான் இந்த பாடலின் பொருள். இன்னொரு முறை. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை தினமும் ஒலிப்பதால் அபிராமி அன்னையின் அருளால் பிறவியால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். வாழ்க வளமுடன். காஞ்சி மகாபெரியவா பாதம் போற்றி. சர்வே ஜனா சுகினோ பவந்து.